ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 6 தான். யூனிட் 6ல் கவர் ஆகிற ஒரு முக்கியமான டாபிக். இந்த டாபிக் படிக்காமல் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு போகாதீங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டாபிக். இந்த டாபிக் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் உங்களுக்கு 9th லெசனில் கவர் ஆகும், தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புக்கில் இருக்க டேட்டாவை அப்படியே நான் எடுத்து உங்களுக்கு சொல்ல போகிறது இல்லை. ஸோ புக்கில் எது இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கு எக்ஸாம் பேஸில் என்ன பாயிண்ட் வந்து முக்கியமாக கேட்பாங்க அப்படிங்கிறது தான். வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சென்னை வாசிகள் சங்கம்னா இது யார் ஆரம்பித்தது, எந்த வருஷம் ஆரம்பித்தது, எந்த நோக்கத்துக்காக அதை கொண்டு வந்தாங்க, கடைசியில் இந்த சங்கம் எப்படி திவாலாச்சு, அந்த மாதிரி பார்க்குறது தான் இந்த வீடியோட கான்செப்ட். ஸோ வீடியோவில் எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு ஃபேக்ட், இப்போ ஒரு டைட்டில் இருக்குன்னா அந்த டைட்டிலில் முக்கியமான பாயிண்ட் மட்டும்தான் கொடுத்துருப்பேன். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 பாயிண்ட் இருக்கும். இந்த 28 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பேஸில். ஸோ இந்த 28 பாயிண்ட்டையும் நான் உங்களுக்கு வீடியோ கிளாஸ் சொல்லும் போதே நீங்கள் அப்படியே கையோடு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் பின் பண்ணுறேன், அதை டவுன்லோட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த 28 பாயிண்ட்டை ஒரு டைம் ரீகால் பண்ணிவிட்டு போங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அமைப்பு எதுக்காக உருவாக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியாவை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க, அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ அப்போ விவசாயிகளை நிறைய வரி செலுத்த சொல்லி இந்த மாதிரி சித்திரவதைப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய வந்து பிரிட்டிஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அதிக வணிகர்கள் தான் இந்த சென்னைவாசி சங்கத்தில் இருந்தாங்க. இந்த வணிகர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. ஓகே, 1852 இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்படுது. ஓகேவா, அந்த சங்கம். ஸோ இது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை ஷார்ட் ஃபார்மில் MNA அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 1852 யார் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கஜுலு லட்சுமி நரசும் அண்ட் சீனிவாசனார் அப்படிங்கிற 2 பேர் சேர்ந்து இந்த அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கான முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் சமய பரப்பாளர்கள் வந்து நம்ம இந்தியாவில் சமயத்தை வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதை எதிர்க்கிறதுக்காக இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. எங்களோட மோட்டிவ் வந்து அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் வருவாய்த்துறை அதிகாரிகளால் இந்த விவசாயிகள் எல்லாம் சித்திரவதைப்படுத்தப்பட்டு அவங்கள்ட்ட இருந்து வரி வந்து வசூலிச்சிட்டாங்க. அதாவது சித்திரவதை மீன்ஸ் எப்படின்னா, இப்போ நம்மள்ட்ட பஞ்ச காலத்துலையும் வரி நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், எங்களுக்கு நெல் விலையில் தானிய விலையிலன்னா எங்களுக்கு கவலை கிடையாது, ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டே எங்களுக்கு கொடுக்கணும் வரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுமைக்கு தள்ளப்பட்டாங்க விவசாயிகள். ஸோ அதனால் இந்த ரெண்டையும் எதிர்க்கிறது தான் இந்த சங்கத்தோட முக்கியமான நோக்கம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி எங்கள் இந்தியாவில் வந்து நடக்குது, நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு 1853 மனு எழுதி கொடுக்குறாங்க. ஓகேவா? அந்த மனு என்ன ஆகுது, 1853 மார்ச் மாதம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் வந்து இந்த மனுவை வந்து விவாதிக்கிறாங்க. ஸோ விவாதம் பண்ணுறாங்க. விவாதம் பண்ணி என்ன ஆகுதுன்னா, 1853 ஒரு அமைப்பை வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. HD செய்மூர் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு என்ன சொல்கிறது, விசாரணை குழு மாதிரி அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சு அங்கே இருக்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள், இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி அனுப்புகிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக பார்த்துட்டு 1853 அக்டோபரில் இந்தியாவுக்கு வராங்க. செக் பண்ணிவிட்டு ரிட்டன் போய் என்ன சொல்லிடுறாங்க, அதெல்லாம் இல்லை, நல்லா இருக்காங்க, நம்மளை பிரிட்டிஷோட ஆட்சியே அங்கே தொடரலாம், அவங்களுக்கு விடுதலையெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இது தொடர்ந்து இவங்க மனு மூலியமாக அடுத்தடுத்துன்னு கொடுத்துட்டு இருக்கப்போ சித்திரவதை ஆணையம் அப்படிங்கிற ஒரு ஆணையத்தை அமைக்கிறாங்க. ஸோ அந்த ஆணையம் அமைச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, கட்டாய வரிப்படுத்துறது, அதாவது விவசாயிகள்கிட்ட இனிமேல் நீங்கள் கட்டாயப்படுத்தி வரியை வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சித்திரவதை சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ இது மூலியமாக உங்களுக்கு கட்டாய வரி அப்படிங்கிறது ஒழிக்கப்படுது. ஓகேவா? ஸோ இந்த கட்டாய வரி ஒழிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன, சித்திரவதை ஆணையம் அமைச்சு அதை விசாரணை பண்ணி அந்த வரியை வந்து இல்லாமல் பண்ணது. இது யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வாசிகள் சங்கம். ஸோ இதுதான் முக்கியம். இதை எப்போ ஆரம்பித்தாங்க, 1852 கஜுலு லட்சுமி நரசும் அண்ட் சீனிவாசனார் சேர்ந்து இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அது எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1862 அதாவது ஒரு 10 வருஷத்துலேயே இந்த சென்னைவாசிகள் சங்கம் அப்படிங்கிறது செயலிழக்க ஆரம்பிச்சிருது.
ஒரு கட்டத்துக்கு மேலே 1868 இவர் நம்ம கஜுலட்சுமி நரசு அப்படிங்கிறவங்க இறந்து போயிடுவாங்க. இறந்தனால என்ன ஆகும், ஒரு லீடரே இறந்ததுக்கப்புறம் அந்த சங்கம் இருக்குமா, இருக்காது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் இது என்ன ஆகுது, அப்படியே காணாமல் போயிடுது. ஓகேவா, அதுதான் சொல்லியிருக்காங்க. 1881 ஃபுல்லாக இந்த சென்னைவாசிகள் சங்கம் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆயிடுது. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சென்னை மகாஜன சங்கம். ஸோ சென்னை வாசிகள் சங்கம் வேறு, சென்னை மகாஜன சங்கம் வேறு. இது ரெண்டோட டிஃப்ரென்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது எப்போ ஆரம்பிக்கப்படுதுன்னா 1884 மே 16 அப்போ இந்த அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஆல்ரெடி இருந்தது க்ளோஸ் ஆயிடுச்சு. இது எதுக்காக ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறது வணிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணாமல் அவங்க வந்து அதை வந்து கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. அது ஃபைனலில் அது தோல்வியும் அடைஞ்சிருச்சு. இந்த சென்னை மகாஜன சங்கம் வந்து தெளிவான நோக்கத்தோடு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தெளிவான நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட சங்கம் என்னன்னு கேட்பாங்க, சென்னை மகாஜன சங்கம். இது டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்த வேர்டு கொடுத்து இது எந்த அமைப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த சென்னை மகாஜன சங்கம் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனம் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, சென்னை அண்ணா சாலையில் வந்து இருக்கும். ஓகேவா, இதை ஸ்டார்ட் பண்ணது யார், வீரராகவாச்சாரியார், அனந்தசார்லு, ரங்கையா. ஓகேவா, அனந்தசார்லு அப்படிங்கிறவர் செயலாளராக இருப்பார், ரங்கையா அப்படிங்கிறவங்க தலைவர். இந்த அமைப்போட தலைவர் வந்து ரங்கையா. ஸோ இது வந்து 1884 மே 16 அப்போ இதை வந்து சென்னை மகாஜன சங்கம் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கியிருப்பாங்க. இதோட மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 முக்கியமான குறிக்கோள் வந்து இந்த சென்னை மகாஜன சங்கம் வந்து சொல்லியிருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, தெளிவான நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட சங்கம்னா சென்னை மகாஜன சங்கம் அப்படின்னா, அதாவது அவங்களோட கோல் குடிமை பணி அப்படிங்கிறத இங்கிலாந்துலேயும் இந்தியாலையும் ஒரே டைமில் அட்ட டயத்தில் வந்து நீங்கள் நடத்தணும். ஏன்னா நாங்கள் இங்கிலாந்தில் தான் வந்து எக்ஸாம் எழுதணுன்னா வசதி இல்லாத மாணவர்களால் இங்கேருந்து அங்கே வந்து ட்ராவல் பண்ணி எழுத முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு இங்கிலாந்துலேயும் இந்தியாலையும் ஒரே டைமில் இந்த குடிமை பணி தேர்வு அப்படிங்கிறத நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லண்டனில் இருக்க இந்திய கவுன்சில் அப்படிங்கிறத நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வரி வந்து நீங்கள் வந்து அதிகமாக வாங்குறீங்க, வரியை வந்து கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஃபோர்த் என்னென்னா, இராணுவ செலவில் நீங்கள் செயல்படுற அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணிக்கணும், இராணுவ செலவை வந்து கம்மி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தி ஹிந்து அண்டு வந்து சுதேசமித்திரன், இந்த 2 பத்திரிகை வந்து உருவாக்குவாங்க. ஸோ என்ன நோக்கத்துக்காக இந்த ஹிந்து பத்திரிகை வந்து உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்ற ஃபஸ்ட்டு இந்திய நீதிபதியாக டி முத்துசாமி அப்படிங்கிறவங்களாம் 1877 நியமனம் பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷ் அரசு. அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்திலே முதல் இந்திய நீதிபதி அப்படிங்கிறனால அப்போதைக்கு இருந்த நம்ம இந்தியா ஃபுல்லாக பிரிட்டிஷோட பத்திரிக்கை தான் இருந்திருக்கும். அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எப்படி ஒரு இந்தியர் வந்து நீதிபதி ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் நிறைய பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, படித்த இளைஞர்கள்லாம் யோசிச்சு அது எப்படி நம்ம இந்திய மக்களே எதிர்ப்பாங்க, இது வந்து பிரிட்டிஷோட பத்திரிக்கை, அதனால் அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து நியூஸ் எழுதுகிறாங்க அப்படின்னு படித்த இளைஞர்கள் வந்து இதெல்லாம் யோசிச்சுட்டு, சரி ஓகே நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் ஆரம்பித்து அதில் வந்து நம்மளோட கருத்தை வந்து நம்ம தெரிவிப்போம் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஹிந்து அப்படிங்கிற பத்திரிக்கை. 1878 இதை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது இவர் பதவிக்கு வந்து அடுத்த வருஷமே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதை ஆரம்பித்தது யார், ஜி சுப்பிரமணியம் அண்டு வீரராகவாச்சாரியார் மற்றும் 4 ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து என்ன ஆகுது, சுதேசமித்திரன் அப்படிங்கிற பத்திரிகையை வந்து சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் ஆரம்பிச்சிருப்பார். அதாவது த ஹிந்து பத்திரிகை ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார் இல்லையா சுப்பிரமணியம், அவர் வந்து தனியாக சுதேசமித்திரன் அப்படின்னு சொல்லிட்டு 1891 ஆரம்பிக்கிறாங்க. இது ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குன்னா, பருவ இதழாக தான் வருது. பருவ இதழ்னா மேகசின், மாதத்துக்கு ஒரு டைம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வர்றது தான் இந்த சுதேசமித்திரன். இது தமிழில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பார். 1899 நாளிதழாக மாறிச்சு இந்த இது. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த ஹிந்து சுதேசமித்திரன்னா டீட்டெயில். ஓகேவா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, சென்னையை சேர்ந்த டிஎன் மிதவாதிகள் தலைவர். ஓகேவா, மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. அவங்க யாருன்னு சும்மா ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. சீனிவாச சாஸ்திரி அண்ட் பிஎஸ் சிவசாமி, எஸ் சுப்பிரமணியனார், டிஎம் மாதவராவ், டிஆர் வெங்கட்ராமன், ஜிஏ நடேசன், வி கிருஷ்ணசாமி. ஓகேவா, இவங்கெல்லாம் சென்னையை சேர்ந்த தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள். ஓகேவா, அடுத்து பார்த்திங்கன்னா
காங்கிரஸ் அப்படிங்கிற அமைப்பு உருவாவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1884 நடந்த பிரம்மஞான சபை கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டைமில் தான் மிதவாதிகள் எல்லாம் இந்த பிரம்மஞான சபையில் கூட்டத்துக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி நம்ம வந்து காங்கிரஸுங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருப்பாங்க. ஸோ அதில் கலந்துக்கிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, கேடி தலாம் அண்டு சுரேந்திரநாத் பானர்ஜி. ஓகேவா? இவங்க மட்டும் இல்லாமல் சென்னையை சேர்ந்த சுப்பிரமணியம், ரங்கையா, ஆனந்தச்சார்லு. ஸோ இவங்க எல்லாரும் இந்த பிரம்மஞான சபையில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா காங்கிரஸுங்கிற அமைப்பு வந்து உருவாகிறது. ஃபஸ்ட்டு மீட்டிங், காங்கிரஸோட ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1885 டிசம்பர் மாதம் பம்பாயில் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கூட்டத்தோட தலைவர் யார்? WC பானர்ஜி. ஸோ இந்த பானர்ஜி தான் ஃபஸ்ட்டு தலைவராக இருக்கணும் அப்படின்னு முன்மொழிந்தவர் யாருன்னா ஜி சுப்பிரமணியம். நம்ம பார்த்தோம்ல த ஹிந்து பத்திரிகை அண்டு சுதேசமித்ரன் உருவாக்கியவர், இவர் தான் சொல்லியிருப்பார். ஓகேவா? இந்த அமைப்பு ஃபஸ்ட்டு கூட்டத்தில் மொத்தம் 72 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதில் 50 பேர் மொத்த மாகாணங்கள்லேருந்து வந்தவங்க. அதில் 22 பேர் சென்னை மாகாணத்துலேருந்து வந்தவங்க. அதுலேயும் 16 பேர் யாருன்னு, இந்த 22ல் 16 பேர் யாராக இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இருந்தாங்க. ஓகேவா? அடுத்து செகண்ட் மீட்டிங் 1886 கொல்கத்தாவில் நடக்குது. ஸோ இதோட தலைவராக யார் இருக்கா? தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா? எப்போவுமே இந்த காங்கிரஸ் கட்சியோட மீட்டிங் எப்படி இருக்கும்னா டிசம்பர் மந்தில் தான் இருக்கும். ஓகேவா? அடுத்த தேர்ட் மீட்டிங் 1887 சென்னையில் நடக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபஸ்ட்டு சென்னையில் நடக்கிற மீட்டிங் இது. பத்ருதீன் தியாப்ஜி அப்படிங்கிறவங்க தான் இந்த மீட்டிங்க்கு தலைவராக இருக்காங்க. ஸோ சென்னையில் நடக்கிற இந்த மீட்டிங்கில் மொத்தம் 670 மெம்பர்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க. அதில் சென்னையை சேர்ந்தவர்கள் மட்டும் 362 பேர். ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு டிஎன்பிசியில் இந்த ஃபேக்ட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்களே, கூற்று காரணம் அப்படி கேட்குறப்போ இது மாதிரி கேட்பாங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சு கிளியராக படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம் 1905 வந்து நடைபெற்றிருக்கோம். ஸோ எதுக்காக இது வந்து இந்த இயக்கம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1905 வங்க பிரிவினை வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்நிய பொருட்களை வந்து நம்ம வந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சுதேசி இயக்கம். சுதேசி அப்படிங்கிறது உள்நாட்டிலேயே நம்ம தயாரிக்கிற பொருட்களை வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்துறதுக்கு தான் சுதேசி, சொந்த நாட்டில் பயன்படுத்துகிற பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகேவா? இதை தமிழ்நாட்டில் வந்து இந்த சுதேசி இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வஉசி, வி சர்க்கரையார், பாரதியார், சுரேந்திரநாத் ஆர்யா. ஸோ இவங்க 4 பேரும் தான் தமிழ்நாட்டில் இந்த சுதேசி இயக்கம் வலுப்பெறுவதற்கு காரணமாக இருந்தாங்க. ஓகேவா? சுதேசி இயக்கத்தின் கருத்துக்களை வந்து பரப்புவதற்காக முக்கியமான ஒரு 2 இதழ்கள் வந்து ஆரம்பித்தாங்க அந்த டைமில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சுதேசமித்திரன் அண்டு இந்தியா. இந்த 2 இதழ்கள் மூலியமாக தான் சுதேசி கருத்துக்கள் வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ இந்த சுதேசி இயக்கம் நடைபெற்று இருக்கும்போது தீவிர தேசியவாதிகளின் தலைவராக பிபின் சந்திரபால் அவர்கள் சென்னைக்கு வருகை புரிந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க சுதேசி இயக்கத்தை பற்றி. அந்த டைமில் என்ன ஆகும்னா போலீஸால் அரெஸ்ட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ உடனே வஉசி அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக நம்மள்கிட்ட வசதி இருக்குது, நம்மளும் 2 கப்பலை வந்து வாங்கி விடுவோம், நம்ம மக்களுக்கு வந்து இலவசமாக நம்ம அந்த இதில் கம்மியான ரேட்டில் வந்து நம்ம பயணம் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது வஉசியோட கோல். ஓகேவா? ஸோ அந்த டைமில் பிரிட்டிஷ் தான் அந்த கப்பல்லாம் இதுனா பயணிகளை ஏற்றிட்டு போய் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அதிக அமௌண்ட்டு அவங்க வந்து வாங்கினாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா சுதேசி இயக்கத்தின் முக்கியமான காரணத்துக்காக சொந்த நாட்டிலேயே தயாராகி இதில் வந்து நீங்கள் மக்கள் பயணிங்க அப்படிங்கிறதுக்காக இந்த 2 கப்பலை வந்து உருவாக்குறது. அந்த கப்பலோட பேர் என்ன? காளியா அண்டு லாவோ. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம தனியாக பார்க்கலாம். வஉசி அவர்கள் பற்றி பார்க்கும்போது நம்ம தனியாக பார்ப்போம். ஸோ இந்த 2 கப்பல் வந்து வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா தூத்துக்குடி டு கொழும்பு வரையும் இந்த 2 கப்பல் வந்து போயிட்டு வருது. ஓகேவா? இது வந்து வஉசியை பற்றி ஸ்டோரி. அடுத்து வஉசியோட இன்னொரு ஸ்டோரி ஒன்று இருக்கும், கோரல் நூற்பாலை போராட்டம். ஸோ இந்த கோரல் நூற்பாலை போராட்டம் அப்படிங்கிறது 1908 வந்து நடைபெறுது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க நூற்பாலையில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு வந்து சேலரி ஏற்றி கொடுக்கணும், அதிக நேரம் நீங்கள் வந்து அவங்கள வந்து ஒர்க் பண்ண வைக்கிறீங்க, ஸோ டைம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சுப்பிரமணிய சிவா அப்படிங்கிறவர் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பார். ஸோ எல்லோரும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த சுப்பிரமணிய சிவாவோட இந்த வஉசி அவர்கள் தோளோடு தோள் நின்று நான் வந்து உனக்கு இருக்கேன்ப்பா, நம்மளும் சேர்ந்து இதை போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் வஉசி அண்ட் சுப்பிரமணிய சிவா வந்து போராட்டம் வந்து பண்ணுறாங்க. ஸோ போராட்டம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே பிபின் சந்திரபாலை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க
இல்லையா, அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. உடனே என்ன ஆகுறாங்க, இந்த சுப்பிரமணிய சிவா, வஉசி, பாரதியார் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவருக்கு வந்து நம்ம வந்து மரியாதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி அவர் ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணுறதை வந்து கொண்டாடணும் அப்படின்னு பண்ணுறாங்க. ஸோ இப்படி பண்ணுறனால என்ன ஆகுதுன்னா, பிரிட்டிஷ் அரசு வந்து பொதுக்கூட்டமெல்லாம் கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி தடை போட்டிருப்பாங்க. ஆனால் அவர் வந்துட்டார், ரிலீஸ் ஆகிட்டார் அப்படிங்கிறதுக்காக அது பண்ணிடுறாங்க. பொதுக்கூட்டம்லாம் கூட்டி அந்த மாதிரி பேசிடுறாங்க. உடனே என்ன ஆகுதுன்னா, போலீஸ் வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. வஉசியையும் சுப்பிரமணிய சிவாவையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. மற்றவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. பாரதியார் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி போயிடுவாங்க. இவரை பார்த்தே பின்னாடியே ஆனந்த் கோஷ் அப்படிங்கிறவங்களும் பாண்டிச்சேரி போயிடுவாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து விவி சுப்பிரமணியனார் அப்படிங்கிறவங்களாம் தப்பிச்சு நிறைய இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ ஃபைனலாக என்ன ஆகுது, இவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்து ஊருக்குள்ளெல்லாம் பரவுது. எல்லோரும் போராட்டம் பண்ணுறாங்க. நிறைய போலீஸை அடிக்கிறாங்க. நிறைய தீயெல்லாம் பற்ற வச்சு எல்லா இடத்தையும் கொளுத்தி விடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, 4 பேரும் போலீஸ் சுட்டு கொன்றுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட கதை. அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்சிகர தேசியவாதிகள். ஸோ புரட்சிகர தேசியவாதிகள் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், மிதவாதிகள் அண்டு தீவிரவாத மிதவாதிகள் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து 3ஆவதாக இருக்கவங்க புரட்சிகர தேசியவாதிகள். ஓகேவா? ஸோ இவங்க என்னென்னா ஸ்ட்ரைட்டாக அட்டாக் தான். பேச்சுவார்த்தை, மனு இதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வந்து அவன் நம்மளை அடிக்கிறான்னா நம்ம திருப்பி அடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி கருத்து இருக்கவங்க தான் இந்த புரட்சிகர தேசியவாதிகள். ஓகேவா? ஸோ இது வந்து நான் எல்லோரும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்படி சொல்கிறேன். யார் எதுவும் நினச்சிக்க வேணாம். ஓகேவா? இதில் அந்த புரட்சிகர தேசியவாதிகள் பார்த்திங்கன்னா சென்னையில் ட்ரைனிங் வந்து எடுக்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புரட்சினா என்ன, ஃபைட் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் எடுக்கிறது, இந்த கராத்தா அந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கிறது 2 இடத்துல வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த புரட்சிகரவாதிகளுக்காக. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா லண்டன் அண்டு பாரிஸ். லண்டனில் இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துல சொல்லிக் கொடுக்குறாங்க அண்டு பாரிஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே ட்ரைனிங் எடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்பிடி ஆச்சாரியா, விவி சுப்பிரமணியனார், டிஎஸ்எஸ் ராஜன், அரவிந்த் கோஷ். ஸோ இவங்கெல்லாம் இங்கே வந்து புரட்சிகர தேசியவாதிகளாக இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. 1910 பார்த்திங்கன்னா சுப்பிரமணியனாரும் அரவிந்த் கோஷும் என்ன பண்ணுறாங்கன்னா பாண்டிச்சேரிக்கு வராங்க. ஸோ பாண்டிச்சேரியில் ஆல்ரெடி பாரதியார் அங்கே இருக்காரா. பத்திரிகை தடை சட்டம் அப்படிங்கிறத பிரிட்டிஷ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக நீங்கள் வந்து பத்திரிகையில் பாடலாம் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாரதியாருக்கு தடைப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி பத்திரிகை சட்டத்தில் நீங்கள் வந்து பிரிட்டிஷரை எதிர்த்து நீங்கள் வந்து எதுவும் எழுதக்கூடாது, அப்படி எழுதுனீங்கன்னா உங்களோடதை முடக்கம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா புரட்சிகர நூல்கள் வந்து எழுதுகிறாங்க. புரட்சிகரமாக எல்லாரையும் இந்த மாதிரி நீங்கள் இருக்காதீங்க அடிமைப்பட்டு அப்படிங்கிற மாதிரி புரட்சிகர நூல் வந்து எழுதுகிறாங்க. அது எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு பாண்டியிலேருந்து, அதாவது பாண்டிச்சேரியிலேருந்து சென்னையில் வந்து அந்த புக்கை வந்து சேல் பண்ணுறாங்க. பாண்டியிலேருந்து எழுதி அதை வந்து சென்னைக்கு சேல் பண்ணுறாங்க. அதே டைமில் தான் இதழ்கள் வந்து ஆரம்பிக்கிறாரு. யாருன்னா பாரதியார். இந்தியா விஜயா அப்படிங்கிறது பாரதியாரோட இதழ்கள். சூரியோதயம் அப்படிங்கிறது நீலகண்ட பிரம்மச்சாரி அவங்களோட இதழ் தான் இந்த சூரியோதயம். ஸோ இந்த இதழ்கள் மூலியமாகவும் புரட்சிகர கருத்துக்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஓகேவா? அப்போ புரட்சிகர தேசியவாதிகள்னால் இவங்க வந்து ஃபைட்டிங் தான், பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லை, அந்த மாதிரி இருக்கவங்க தான் இந்த புரட்சிகர தேசியவாதிகள். அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆஷ் கொலை. ஓகேவா? ஸோ ஆஷ் கொலை அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். 1904 பார்த்திங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படிங்கிறவங்க புதுவையை சேர்ந்தவங்க, அதாவது பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா பாரத மாதா சங்கம் அப்படிங்கிறத இவர் ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு ரகசிய அமைப்பு. இது வந்து என்னென்னா நம்ம இந்த சொல்லுவோம்ல கராத்தா அந்த மாதிரி ஃபைட்டிங் மூலியமாக பண்ணுறது தான். அதாவது பிரிட்டிஷை நம்ம கொன்னா தான் நம்மளுக்கு வந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த அமைப்பு. ஸோ இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவங்க இந்த அமைப்பில் வந்து ஜாயின் ஆகுறாங்க. பாரத மாதா சங்கத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு நான் வந்து மக்களுக்காக போராடுறேன் அப்படிங்கிற மாதிரி வாஞ்சிநாதன் வருவார். ஸோ இந்த வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவங்களோட இயற்பெயர் என்னென்னா சங்கரன். ஓகேவா? ஸோ வாஞ்சிநாதன் இயற்பெயர் சங்கரன். இந்த நிகழ்வு எதுக்காக நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலையும் இந்த மாதிரி சுதேசி கருத்துக்கள் பரப்புறதுக்காக நிறைய தடை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் மேலே நிறைய இளைஞர்கள் வந்து கோபமாக இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவங்க நான் வந்து இந்த திருநெல்வேலி கலெக்டராக இருக்கவங்க, திருநெல்வேலியிலையும் இந்த மாதிரி சுதேசி கருத்துக்களுக்கு எதிர்ப்பு இருந்திருந்து. ஸோ திருநெல்வேலியில் அந்த டைமில் மாவட்ட ஆட்சியர் யார் இருப்பாங்கன்னா ஆஷ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இந்த ஆஷை வந்து இவர் எப்படியாவது கொல்லணும் அப்படிங்கிறது தான் வாஞ்சிநாதனோட பிளான்.
இந்த வாஞ்சிநாதனுக்கு கை துப்பாக்கி பயிற்சி யார் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வி.கே. சுப்பிரமணியம் அப்படிங்கிறவங்க பாண்டிச்சேரியில் இவருக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவர் எங்கே போகிறாருன்னா, அப்போ அந்த திருநெல்வேலி கலெக்டர் என்ன பண்ணுறாருன்னா, ரயில்வே ஸ்டேஷன் மணியாச்சி அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அவர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த டைமில் வாஞ்சிநாதன் அவர்கள் அங்கே போய் துப்பாக்கியோடு போய் 1911 இந்த நிகழ்வு நடக்குது. ஜூன் 17 அன்னைக்கு 1911 ஜூன் 17 அன்னைக்கு மணியாச்சி ஸ்டேஷனில் ஆஷ் அப்படிங்கிறவரை நம்மளோட வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவங்க சுட்டு கொண்டுட்டு தன்னை தானையும் சுட்டுக்கிட்டு இறந்து போயிடுறாரு. ஸோ வாஞ்சிநாதனும் இறந்து போயிடுறாரு, ஆஷியும் இறந்து போயிடுறாரு. இந்த நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படிங்கிறவங்க பிற்காலத்தில் ஓம்ஹார் சுவாமிகள் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து துறவியாக போயிடுறாரு. ஓகேவா? ஸோ இதுதான் ஆஷ் கொலையோட முக்கியமான பாயிண்ட்டு. இது பார்த்திங்கன்னா 11 என்னென்னா தன்னாட்சி இயக்கம். ஸோ தன்னாட்சி இயக்கம் அப்படின்னா அயர்லாந்தில் அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து இந்த தன்னாட்சி இயக்கத்தை வந்து ஆரம்பித்து சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. ஸோ இதை வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஆரம்பிக்கலாம், அதாவது இந்தியாவில் வந்து ஆரம்பிக்கலாம். இந்த சுதேசி இயக்கம் மூலியமாக நம்ம வந்து இதையும் ஆரம்பித்தோன்னா ஈஸியாக இந்தியாவுக்கு வந்து சுயாட்சி கிடச்சிரும் அப்படிங்கிறது தான் அன்னி பெசன்ட்டோட நோக்கம். ஸோ இதை வந்து முன்மொழிகிறாரு அன்னி பெசன்ட் எப்போனா 1916. சரி, ஓகே, இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, அன்னி பெசன்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் அருண்டேல் அண்ட் பிபி வாடியா, சிபி ராமசாமி, இவங்க 3 பேரோட உதவியில் தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறத 1916 அன்னி பெசன்ட் அவர்கள் சென்னையில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த தன்னாட்சி இயக்கத்தின் கருத்துக்களை பரப்புவதற்காக 2 இதழ் ஆரம்பிக்கிறாங்க. அது என்னென்னா நியூ இந்தியா அண்டு காமன்வெல்த். ஓகேவா? அதுக்கப்புறம் இவர் ஒரு கூற்று சொல்கிறாங்க இந்த அன்னி பெசன்ட் அம்மையார், அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது. ஸோ ரயில் பெட்டியில் போகிறதுக்கு உங்கள்கிட்ட அடிமையாக இருக்கிறதுக்கு நாங்கள் சுதந்திரமாக மாட்டு வண்டியிலே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஸோ இந்த அன்னி பெசன்ட் அம்மையாரோட இதழ்களை வந்து நிறைய வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணிடுறாங்கன்னா 1910 ஏற்படுத்தியிருப்பாங்க இல்லையா பத்திரிகை தடை சட்டம். ஸோ அது மூலியமாக நீங்கள் வந்து பிரிட்டிஷை எதிர்த்து நீங்கள் வந்து கருத்துக்கள் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃபைன் போட்டுடுறாங்க. நிறைய ஃபைன் வந்து பத்திரிகைகளுக்கு அன்னி பெசன்ட் அம்மையார் கட்டுறாங்க. ஸோ அதனால் பின்னால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 2 புக்கு எழுதி இவங்க வந்து தன்னோட கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க. அந்த புக்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு தேசம் அப்படின்னு ஒரு புக்கும், அண்டு விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது அப்படிங்கிற இன்னொரு புக்கும் எழுதுகிறாங்க. பார்த்திங்கன்னா 1917 காங்கிரஸ் மீட்டிங்கோட தலைவராக இவங்க வந்து பொறுப்பேற்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அன்னி பெசன்ட் தன்னாட்சி கட்சியை 1916 ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து மக்கள்கிட்ட நல்ல ரீச் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா காந்தி அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்துடுவாங்க இல்லையா. ஸோ அவங்களோட கருத்துக்கள் மேலோங்கவும் இந்த அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து தன்னாட்சி இயக்கம் வந்து வலுவிழக்க செய்ய ஆரம்பிச்சிருது. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். 1917 காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக இருந்திருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம். ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா 1912 நடேசனார் அப்படிங்கிறவர் சென்னை திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. இது சாதாரண ஒரு அமைப்பாக தான் இருக்குது. ஸோ இது என்ன ஆகுதுன்னா இதில் வந்து நிறைய மக்கள் இளைஞர்கள் வந்து அதுக்கப்புறம் ஜாயின் ஆகுறாங்க. இது எதற்காக உருவாக்கப்படுதுன்னா பிராமணர் அல்லாதவங்க இதில் வந்து கலந்துக்கணும். ஏன்னா பிராமணர் அல்லாதவர்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லை. ஸோ ஒரு படிக்க போகிறதா இருக்கட்டும், அவங்க வந்து ஏதாவது ஒர்க் போகிறதுக்கு எதுலேயுமே வேலை வாய்ப்பு அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ அதற்காக பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடேசனார் அவங்க 1912 சென்னை திராவிடர் கழகம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. 1916 ஜூன் அப்போ இந்த சென்னை திராவிடர் கழகம் அப்படில அதில் வந்து ஜாயின் ஆகிறவங்களுக்கெல்லாம் திராவிடர் சங்க தங்கும் விடுதி அப்படிங்கிற மாதிரி இதை வந்து கொண்டு வராங்க. அதாவது ஹாஸ்டல் வந்து கொண்டு வராங்க. இங்கே வந்து பிராமணர் அல்லாதவங்க வந்து இங்கே வந்து தங்கிக்கலாம், அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் பின்னால் என்ன ஆகுதுன்னா இந்த நடேசனார் இந்த டைமில் இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது அந்த டைமில் அப்போ வந்து 2 பேர் ஃபேமஸாக இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தியாகராயர் அண்டு டிஎம் நாயர். ஓகேவா? ஸோ இவங்க 2 பேருக்கும் இடையில முரண்பாடு வந்து இருக்குது. ஆனால் இதை வந்து நடேசனார் அப்படிங்கிறவங்க போய் பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணி சமாதானம் ஆக்கி ஓகேப்பா நீங்கள் எல்லாம் ஒத்துமையாக இருந்தால் தான் நம்ம எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி 3 பேரும் ஒன்றாயிடுறாங்க. ஸோ என்ன ஆகுது, அதுக்கப்புறம் 3 பேரும் ஒன்றாயிட்டு இவங்க கூட சேர்ந்து 30 பேர், அதாவது பிராமணர் அல்லாதவங்க ஒரு 30 பேர் சேர்ந்து சென்னை விக்டோரியா அரங்கத்தில் வந்து பேசுகிறாங்க. ஸோ நம்ம என்ன எப்படி பண்ணலாம்,
இந்த பிராமணர் அல்லாதவங்களுக்கு நம்மளுக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும், ஃபுட்டு வேணும், எல்லாத்துலேயும் நம்ம வந்து கம்மியாக இருக்கோம். ஸோ நம்மளோட இதை நம்ம தான் இது பண்ணணும், கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சென்னை விக்டோரியா அரங்கத்தில் ஒரு முடிவெடுத்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி 1916 நவம்பர் 20 அன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இந்த அமைப்போட கருத்தெல்லாம் பரப்புறதுக்கு எப்படியும் இதில் ஆரம்பிப்பாங்களா, நம்ம எல்லாத்துலேயும் பார்த்தோம்ல, தன்னாட்சிக்கு 2 இதழ், சுதேசிக்கு இதழ் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி இவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு இதழ்கள் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதும், தமிழில் திராவிடன், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? இது பின்னால் என்ன ஆகுது, அவங்க இங்கிலீஷ் நியூஸ் பேப்பருக்கு வச்ச ஜஸ்டிஸ் அப்படிங்கிற மாதிரி அதோட கட்சி பேர் மாறிடுது. தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது பின்னால் எப்படி அழைக்கப்படுது, நீதி கட்சி அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது. ஓகேவா? ஸோ இந்த நீதி கட்சி அதுக்கப்புறம் ஆட்சிக்கு எலெக்ஷனுக்கு வராங்க, எலெக்ஷனில் வந்து வின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கும் அவங்களுக்கும் இடையில என்ன மோதல் நடக்குது, நீதி கட்சி என்னென்னலாம் மக்களுக்கு கொண்டு வந்த நலத்திட்டங்கள் இருக்குது, அப்புறம் காங்கிரஸ் என்னென்ன கொண்டு வந்தாங்க, இது எல்லாத்தையும் நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நான் கொடுத்துருக்க பாயிண்ட் ஒரு லைனுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் கூட நோட் பண்ணல. ஸோ என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வருமோ அப்படிங்கிறத உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது டிஎன்பிசி ரிலேட்டடாக படிக்கிறாங்கன்னா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.